வணக்கம். இந்த கேள்வி பதில் செஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது மதீனாங்கிறவங்க 8th ஸ்டாண்டர்ட் குழந்தை வந்திருக்கு. அவங்க லதா ஐடியில வந்து அவங்களும் 8th ஸ்டாண்டர்ட் குழந்தை. ரஷீத் அப்படிங்கிறவரு அவரு ஓப்பன் பண்ணி பேசல. அவர் எந்த கிளாஸ்ன்னு தெரியல. பரவால்ல. இப்போ இது சார் வந்து ஆ சார் 8A சார் 8A. இப்ப இது வந்து ஒரு கிளாஸ் மாரி எடுக்கறதுக்காக இல்ல. இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, அதுக்கு அந்த படிப்பு சம்பந்தமான சில விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலான்னு போட்டிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் டவுட் இருக்கா? படிப்பு சம்பந்தமா? நோ சார் இல்ல சார் ஓகே. இப்போ எப்படி உங்களுடைய வாழ்க்கையில எப்படி படிச்சு, எப்படி ஒரு அ அடுத்தடுத்த படிப்பு எப்படி படிக்கலாம் என்பது நான் சொல்றேன். உங்களுக்கு ஓகே சார் 8th ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு முக்கியமான திருப்புமுனை வாழ்க்கையில. ஒரு டர்னிங் பாயிண்ட் இன் யுவர் லைஃப். ஏன்னா, அப்பதான் நீங்க குட்டி குழந்தைகளா இருந்து, இப்ப கொஞ்சம் ஒரு விவரம் வந்து, இப்ப அடுத்தடுத்த ரஷீத் உங்க மைக் ஆஃப் பண்ணி வைங்க கண்ணா. ரஷீத் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. இப்போ ஒரு குட்டி குழந்தைகள் 5, 6, 7ல கொஞ்சம் சின்ன பசங்களாவோ, பொண்ணுங்களா இருந்திருப்பீங்க. இப்போ 8வது வரும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கும். உண்டா இல்லையா? உண்டு சார் உண்டு. இப்ப நீங்களே டாய்லெட் போய்க்குவீங்க, நீங்களே சாப்பிட்டுக்குவீங்க, நீங்களே அதாவது ஸ்கூலுக்கு ரெடி ஆயிக்குவீங்க. எல்லாமே தானா பண்ற ஒரு ஒரு காலகட்டம். அதாவது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு இப்போ. நானே பண்ணிக்கலாம். எங்க அம்மாவோ, அப்பாவோ உதவி மிக குறைந்த உதவியில நம்ம பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு காலகட்டம். இது வந்து நீங்க நல்ல செல்வம்ங்கிறவரு என்ன கிளாஸ்ப்பா? சரி பரவால்ல. ஓகே. ஸோ அந்த 8த் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9த் போகும்போது அந்த மாரி ஒரு காலகட்டத்தில இருக்கீங்க. இப்போ நீங்க இந்த என்எம்எம்எஸ் அப்படிங்கிற பரீட்சை, நேஷனல் மெரிட் கம் மீன் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பரீட்சை இருக்கு. இது ஒரு முக்கியமான பரீட்சை. ஏனென்றால், இது வந்து நீங்க அத படிச்சு பாஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நீங்க மெரிட்டோரியஸ் ஸ்டூடண்ட் திறமை வாய்ந்த ஒரு மாணவர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாழ்க்கையில. எங்கேயாவது நீங்க ஒரு வேலைக்கு போம்போதோ, இல்ல வேற படிக்க போம்போது அந்த சர்டிஃபிகேட் காமிச்சீங்கன்னா, அடேங்கப்பா! இவர் திறமை வாய்ந்த ஒரு மாணவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாலருந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்கும். அதை தவிர மாதம் ரூ. 1000 குடுக்குறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ரூ. 12,000 4 வருஷத்துக்கு குடுக்குறாங்க. ரூ. 48,000 கிடைக்குது. பணமும் கிடைக்குது. ஸோ அந்த 8th ஸ்டாண்டர்ட் அதனால தான் ஒரு திருப்புமுனை என்று சொன்னேன். நீங்க வந்து அத வந்து நல்லா கவனம் பார்த்து ஸ்கூலுக்கு போய் அங்க சொல்லிக் குடுக்கிறதெல்லாம் கேட்டு, நாங்க ஆன்லைன் கிளாஸ் சொல்லிக் குடுக்கிறதெல்லாம் கேட்டு கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, இந்த பரீட்சைய பாஸ் பண்ணிடலாம். இந்த பரீட்சைய பாஸ் பண்ணுவது ஒரு பெரிய கஷ்டம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா இதுல என்னன்னா, அந்த கொஸ்டின்ல ஒரு கேள்விக்கு 4 ஆன்சர் குடுத்திருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு ஆன்சர் தான் கரெக்ட். அந்த ஒரு ஆன்சர அந்த OMR ஷீட்ல நீங்க மார்க் பண்ணணும். இத பழகணும். இத எடுத்த உடனே பழகிட முடியாது. அதனால தான் நான் OMR ஷீட் வந்து நாங்க அந்த குரூப்ல உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இனிமே ஒரு கேள்வித்தாள் அனுப்புவோம். ஒரு 30 கேள்வி உண்டான ஒரு கேள்வித்தாள் அனுப்புவோம். அந்த OMR ஷீட் நீங்க கொஞ்சம் அத பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஜெராக்ஸ் பண்ணி ஒரு 5ஓ 10ஓ வச்சுக்கங்க. அதுல ஒவ்வொன்லயும் நீங்க அது எப்படி மார்க் பண்றது? அந்த 30 கேள்விக்கு கரெக்ட்டா 30 நீங்க மார்க் பண்ணி, அத ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். இதான் நம்ம அந்த கிளாஸ்லயும் சொல்லுவோம். அனுப்பிச்சீங்கன்னா, அப்ப உங்களுக்கு அந்த OMR ஷீட்ல எப்படி கரெக்ட்டா மார்க் பண்றதுங்கிறது பழகிடும். உண்டா இல்லையா? உண்டு சார் நெறைய குழந்தைகள் நல்ல பதில் தெரியும். ஆனா அந்த OMR ஷீட்ல எப்படி மார்க் பண்றது தப்பா மார்க் பண்ணிடுவீங்க. அதனால அந்த பழக்கம் படுத்துறதுக்காக அந்த OMR ஷீட் அனுப்பி இருக்கோம். அத நம்ம ஒவ்வொன்னா நம்ம இன்னும் டைம் இருக்கு. ஏன்னா இந்த பரீட்சை வந்து ஜனவரி தான் வரும். அதுக்கு முன்னாடி வராது. ஜனவரில தான் வரும். அது எப்ப அப்ளை பண்றது? ஒரு செப்டம்பர் அந்த மாரி அப்ளை பண்ண அதுவும் டைம் இருக்கு. அத நம்ம அது பண்ண வேண்டும். இது ஒரு மெத்தட். 2வது வந்து நீங்க அந்த 8ஆம் வகுப்புல படிக்கும்போது அந்த பரீட்சை எழுதும்போது 7ஆம் வகுப்பு பாடமும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதிகமான கேள்விகள் வந்து 7ஆம் வகுப்பு பாடத்துல இருந்து தான் வரும். 8ஆம் வகுப்பு பாடத்துல இருந்து கொஞ்சம் தான் வரும். ஒரு காலாண்டு குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிய என்ன இருக்கோ அது மட்டும் வரும். 7ஆம் வகுப்பு பாடம் ஃபுல்லா வரும். ஃபுல் இயருக்கு என்னதோ அது வரும். அதனால 7ஆம் வகுப்பு புக்கு நீங்க வச்சிருந்தா நல்லது. வச்சிருப்பீங்க. அத புக்கையும் நீங்க பார்க்க வேணும். நம்ம கிளாஸ்லயும் நம்ம அப்படி எடுப்போம். நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்னா, நேரா கொஸ்டின் பேப்பர் எடுத்து அத டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அது உங்களுக்கு பழக்கம் வரட்டும்ங்கிறதுக்காக. ஸோ அதனால நீங்க இந்த 2யும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. இப்ப தங்கதுரைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு எந்த எந்த கிளாஸுங்க? தங்கதுரை அந்த அந்த ஐடியில இருக்கிறவரு? எந்த கிளாஸ்? செல்வம்ங்கிற ஐடியில இருக்கிறவர் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
என்ன வகுப்பு, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு கேட்குறேன். சரி, ஓகே, அவங்க அதை ஓப்பன் பண்ணலை, பரவாயில்ல. ஸோ மைக் ஆன் பண்ணி சொல்லணும், அப்போதான் எனக்கு கேட்கும். செல்வம், தங்கதுரை, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஓகே சார் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, தங்கதுரை அவர் அது 8th ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது, சார் நான் படிக்கிறேன் ஆனால் மறந்துடுது அப்படின்னு சிலருக்கு இருக்குதா? யாருக்காவது இருக்கா? நான் படிக்கிறேன் சார், நல்லா தான் படிக்கிறேன் ஆனால் மறந்துடுது அப்படின்னு யாராவது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இருக்கீங்களா? நோ சார். நோ. ஓகே, அது ஏன் ஆக்சுவலா அது ஒரு இருக்குது. ஓகே, பரவாயில்ல, அது ஒரு பிரச்சனை இல்லை, அது நம்ம மன பிரம்மை, நம்மளா நினைச்சுக்கிறது மறந்துடுது. இப்போ இந்த செல்வம் அப்படிங்கிறவர் ஆமான்னாரு. இப்போ உங்களுக்கு சில விளையாட்டுக்கள்லாம் பழகிருப்பீங்க, செல்வம் ஏதோ விளையாட்டு பழகிருப்பீங்க, அது ஒரு 4-5 வருஷம் நீங்க அது விளையாடலன்னா அது மறந்துடுமா? மறக்காது. ஒரு விளையாட்டு எப்படி மறக்காதோ, ஃபார் எக்ஸாம்பிள் பல் விளக்குறது, பல் விளக்குறது ஒரு ஒரு அது மறக்குமா? மறக்காது இல்லையா? ஸோ அது மாதிரி ட்ரெஸ் போடுறது அது மறக்குமா? மறக்காது. அதே மாதிரி தான் பாடங்களும் நீங்க ஒரு முறை படித்தால் அது மறக்காது. ஒரு முறை என்றால் என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி, ஒரு முறை என்ன 3 தடவை படிக்கணும். ஒரு முறை அப்படின்னாவே அது 3 தடவை. முதல் தடவை வந்து அந்த பாடத்தை படிக்கிறீங்க, 2ஆம் தடவை எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி படிக்கிறீங்க. 2ஆம் தடவை என்ன, அதை முதல் தடவை அப்படியே கிளாஸ் பார்ப்பீங்க, கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. 2ஆவது தடவை ஃபுல்லா புரிஞ்ச மாதிரி படிக்கிறீங்க. 4ஆவது தடவை அதை அப்படியே நீங்களே சொல்லி பார்க்குறீங்க. அந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா அது மறக்கவே மறக்காது. எப்ப மறக்காது? நீங்க சாகிற வரலும் மறக்காது, உங்க லைஃப் லாங் அது நிற்கும். இப்போ திருக்குறள்லாம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, சில திருக்குறள்ல நான் இப்போ ஒன்று சொல்றேன், அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல், அதுக்கப்புறம் என்ன வரும்? அவன் தானே நன்மையும் செய்து விடும். இப்ப இது மறந்துருச்சா உங்களுக்கு? எப்ப படிச்சீங்க? 4வது 3வது 5வது படிச்சிருப்பீங்க, ஆனா அது மறக்கலையல்ல. அது மாதிரிதான் நீங்க மத்த பாடம் மட்டும் மறந்துடும் நீங்க பயந்துக்கிறீங்க, அந்த பயம் தேவையில்லை. மிஸ்டர் செல்வம், அவர் பேர் தெரியல எனக்கு, செல்வம் ஐடியில் வந்தவர், அந்த மறந்துருங்கிற பயம்தானே ஒழிய அது மறக்கவே மறக்காது. ஓகே சார், இதை மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்வோம்னா, இன்னைக்கு கிளாஸுக்கு போயிருக்கீங்க, காலையில ஒரு 3 பீரியட், சாயந்தரம் 3 பீரியட், மொத்தம் ஒரு 6 பீரியட் வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. சாயந்தரம் வந்த உடனே ஒரு டீ காஃபி எல்லாம் குடிச்ச பிறகு அந்த 6 பீரியட் என்னென்ன பீரியடுன்னு நீங்க ரீகால் பண்ணுங்க. அதாவது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு நீங்க ஞாபகம் வைக்க வேண்டாம். முதல் பீரியட் தமிழ், 2வது பீரியட் ஆங்கிலம், 3வது பீரியட் மேத்தமெட்டிக்ஸ், 4வது பீரியட் டிராயிங், 5வது பீரியட் சோசியல் சயின்ஸ், 6வது பீரியட் சயின்ஸ். இந்த மாதிரி நீங்க அதை அப்படி ஞாபகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, அந்த கிளாஸ்ல என்ன நடத்துனாங்க என்பதும் ஞாபகம் வந்துடும். இந்த பீரியட்ஸ் மட்டும் நீங்க ஞாபகப்படுத்தினா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு ஞாபகம் வந்துடும். ஐயோ, மேத்ஸ்ல இது சொல்லி கொடுத்தாங்க, சயின்ஸ்ல இப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அது ஞாபகம் வரும். இது ஒரு முறை நீங்க ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப டைம் செலவு பண்ணக்கூடாது, 5 நிமிஷம் அப்படி ஞாபகப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். அடுத்தது கணிதம் படிக்கிறதுக்கு எப்படி படிக்கணும்னா, கணிதம் அதாவது மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும்னா நீங்க அந்த கணக்கை ஒரு போட்டு பார்க்கணும். அந்த வீட்டு பாடம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்களா போடணும். போட்டீங்கன்னா அது போட்டு பார்த்து தான் அது படிப்பது. அது படிப்பதுங்கிறது அப்படியே வாசிக்கிறது இல்லை, அது போட்டு பார்க்கறது அது படிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு பிசிக்ஸ் எப்படின்னா, ஒரு ஃபார்முலா இருக்கும், ஒரு தியரி படிச்சிருப்பீங்க, அது எங்க அப்ளை ஆகும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும். ஒரு புவியீர்ப்பு விசை, ஒரு கிராவிட்டி அப்படின்னா அது எங்க அப்ளை ஆகுது, ஒரு கல்லு போட்டா கீழே விழுகுது. இந்த மாதிரி நீங்க ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் மறக்காது. சோசியல் சயின்ஸ் ஒண்ணுதான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, அது ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இயரு, பேரு, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல வச்சுக்கணும். அது வேற வழி இல்லை, அது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி ஆகணும். அந்த கணிதமும் மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஆனா எழுதி பார்க்கணும். அது சயின்ஸ் அதே மாதிரிதான், நீங்க எப்படி இது எங்க அப்ளை ஆகுது அப்படிங்கறத நீங்க பிராக்டிக்கலா நீங்க யோசனை பண்ணி அது நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு மறக்காது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதா இருக்கும். இங்கிலீஷ் நீங்க பேசினாதான் வரும், இங்கிலீஷோ தமிழோ நீங்க பேசினாதான் வரும். அது எழுதுனா எழுதுற ரைட்டிங் இங்கிலீஷ் வரும், பட் பேசினா ரைட்டிங்கும் வரும், பேசுறதும் வரும். நீங்க பேசணும். எப்படி சார் பேசுறது, எங்க வீட்டுல எல்லாம் தமிழ் பேசுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அக்காவோ அண்ணனோ யாரோ இருந்தாங்கன்னா
இல்லை தம்பியோ தங்கச்சியோ இருந்தாங்கன்னா, சரி இப்போ எடுத்துக்கோ, சபீனா, மதீனா இருக்காங்க. மதீனா உங்களுக்கு அக்கா அண்ணா யாரா இருக்காங்களா? அக்கா இருக்காங்க சார். அக்கா இருக்காங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க? 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இப்போ அக்காவோட மதீனா பேசும் பொழுது நீங்க இங்கிலீஷ்லயே பேசுங்க. அவங்க தமிழ்ல கூட பதில் சொல்லட்டும், தப்பில்ல. புரிஞ்சுதா? ஓகே சார். நீங்க இனிமே வந்து உங்க அக்காட்ட சொல்லுங்க, அக்கா அக்கா இந்த மாதிரி நான் இனிமே உங்ககிட்ட நான் இங்கிலீஷ் தான் பேசுவேன், நான் தமிழ் பேச மாட்டேன். நீங்க தமிழ் பேசுங்க, இங்கிலீஷ் பேசுங்க, என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி பேசும்போது சில தவறுகள் வரும். ஆனா தவறை சுட்டி காட்டாத அக்கான்னு சொல்லிடுங்க. அவங்க சுட்டி காட்டக்கூடாது தவற. தவறா இருந்தாலும் விட்டுடு, நான் பேசி நானே கத்துக்கிறேன். மதியம் உங்க மைக் ஆஃப் பண்ணுக்கண்ணா, அப்பப்போ ஆஃப் பண்ணிடுங்க. நானே கத்துக்கிறேன். ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு கிராமர் தப்பாயிடுச்சு, அப்போ உடனே அக்கா வந்து சுட்டி காட்டினா நம்ம என்ன ஆகும்னா நம்ம மறுபடியும் பேச மாட்டோம். ஆனா அக்கா நான் தப்பா இருந்தா கூட நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானா கத்துக்கிறேன், நான் பேசுறது மட்டும் நீ கேட்டுட்டு நீ பதில் எப்படி வேணா நீ சொல்லு. நீ தமிழ் சொன்னாலும் சரி, இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு அக்கா கிட்ட எப்படி டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது பேசுவோம். காலையில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், அப்புறம் சாயந்தரம் வந்த பிறகு 1 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாம் பேசுவீங்களா? மதியனா ஒரு 10 நிமிஷம் ஆயிருமா? பேசுவீங்களா? பேசுவோம் சார். அக்காவோட கொஞ்சம் சண்டையும் போடுவோமா? போடுவோம் சார். அந்த சண்டை போடும்போது இங்கிலீஷ்ல சண்டை போடுங்க. யூ டிட் நாட் கிவ் திஸ், யூ டிட் நாட் டூ தட், அது இதுன்னு ஏதோ ஒன்று இங்கிலீஷ்ல டாக் போட்டு நீங்க சண்டை போடுங்க. சண்டை போடுவதனால் உங்களுடைய இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க எல்லாருக்கும். சார் எனக்கு அக்கா இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அக்கா இல்லைன்னா அண்ணா பாருங்க, அண்ணா இல்லைன்னா யாராவது மாமா இருப்பார், இல்ல யாராவது சார் 2 பேருமே இருக்காங்க சார். என்னங்க? 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே இந்த சந்தோஷம். யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கங்க. ஆனா அவங்ககிட்ட சொல்லிடுங்க, இங்க பாருங்க நான் இனிமே உங்களோட பேசும்போது நான் இங்கிலீஷ் தான் பேசுவேன். என்ன காரணம், நான் இங்கிலீஷ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு எங்க சார் சொல்லியிருக்காரு. நீங்க தமிழ்ல சொல்லுங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க கேளுங்க. சும்மா ஓகே, ஒரு மாம்பழம் இருக்குது, உங்க உங்க அண்ணா கிட்ட கேளுங்க, கேன் ஐ டேக் திஸ் மாம்பழம், கேன் ஐ டேக் திஸ் மேங்கோ ஃப்ரூட்னு கேளுங்க. எஸ், அவர் என்ன சொல்றாரு, எடுத்துக்கப்பா அப்படிம்பாரு, எடுத்துக்கலாம். ஸோ அவர் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், அவர் இங்கிலீஷ் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த அக்கா கிட்டயோ அண்ணா கிட்டயோ நான் இங்கிலீஷ் பேசும்போது தவறு செஞ்சா நீங்க அப்படியே மனசுல வச்சுக்கோங்க, எனக்கு சொல்லாதீங்க, நானே அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க 15 நாள்ல எண்ணி வச்சு 15 நாள்ல உங்க அக்கா கிட்டயோ அண்ணா கிட்டயோ ஒரு 10 நிமிஷம் டெய்லி பேசுனீங்கன்னா சரளமா நீங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிருவீங்க. சரளமா நீங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிருவீங்க. டெய்லி இது மட்டும் இடைவிடாம 15 நாள் பண்ணா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தைரியம் வந்துடும். இங்க மெயினா அந்த தைரியம் தான் வரும். தப்பு நடக்கும், தப்பு, சில கிராமர் மிஸ்டேக் இருக்கலாம், வாஸ் மிஸ்டேக் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்தா கூட அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பேச்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, பேச்சு வந்துருச்சுன்னா ரைட்டிங்கும் வந்துடும். இப்போ தமிழ் உங்களுக்கு எல்லாம் மதர் டங் தமிழா? மதீனா உங்க மதர் டங் தமிழா? ஆமா சார். சரி, தமிழ் முதல்ல ஆல்பபெட் படிச்சீங்களா இல்ல பேச ஆரம்பிச்சீங்களா? குழந்தையா இருக்கும்போது பேச ஆரம்பிச்சேன் சார். பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் ஆல்பபெட் படிச்சு அதுக்கப்புறம் தான் எழுதணும். ஆனால் ஆங்கிலத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், பேசல, எடுத்தோடனே ஏபிசிடி ஆல்பபெட் படிச்சு எழுத ஆரம்பிச்சு அப்புறம் தான் பேச ட்ரை பண்றோம். அது உல்டாவா, அதை ஒரு உல்டாவா ட்ரை பண்றோம். ஆனா ஆக்சுவலா எப்படி ட்ரை பண்ணிருக்கோம், நம்ம முதல்ல ஆங்கிலத்துல பேசி பழகி அதுக்கப்புறம் ஆல்பபெட் படிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து எழுதி பழகினா நமக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். நம்ம தலைகீழா போயிட்டோம். அதுதான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்துல உள்ள குளறுபடி. நீங்க அது பரவாயில்ல, இப்ப நடந்து போச்சு. ஆனா இப்போ ஒன்றும் மோசம் இல்லை, குட்டி பசங்க தான் நீங்கெல்லாம். நீங்க வந்து இப்போ உங்க அக்கா கிட்டயோ தம்பி கிட்டயோ தங்கச்சி கிட்டயோ அண்ணன் கிட்டயோ மாமா கிட்டயோ யாரோ ஒருத்தர், எல்லார்கிட்டயும் அப்படி பண்ணாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. யாரோ ஒருத்தர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த ஒருத்தர்கிட்ட நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க. யாருமே இல்லை சார் எங்க வீட்டுல, நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது மரம் இருந்தா அந்த மரத்தோட பேசுங்க. மரம் திரும்பி கேள்வி கேட்காது, ஒன்றும் பண்ணாது, அது பாட்டு கேட்டே இருக்கும். அதுவும் இல்லைன்னா செவர்கிட்ட பேசுங்க. அப்படி பேசும்போது உங்களுடைய ஆங்கிலம் வளரும். ஆங்கிலம் வளர்ந்தால் உங்களுக்கு ஆங்கிலம் எழுத வரும். ஆங்கிலம் எழுத வந்தால் நீங்க மற்ற சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா பழகிட்டோம்னா சயின்ஸ் நல்லா புரியும், மேத்ஸ் நல்லா புரியும், இது நல்லா புரியும், சோசியல் சயின்ஸ் எல்லாம் நல்லா புரியும். எஸ் மதினா, எதை சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார். சரி, அப்புறம் உங்க கேள்விகளை பின்னாடி வச்சுக்கலாம். இது ஒண்ணு. அப்போ நீங்க வந்து மெமரியில வைக்கணும்னா அன்னைக்கு நடந்த என்னென்ன வகுப்பு நடந்தது என்பதை நீங்கள் யோசனை பண்ணி வைங்க.
அப்புறம் நான் புக்கை படிக்கிறீங்க, சிலது புரியல. என்ன பண்றது சார்? படிச்சேன் சார், 2 பக்கம் படிச்சேன். அதுல சிலதெல்லாம் புரியல. உடனடியா நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய நண்பிகள் இருப்பாங்க இல்லையா? நண்பர்கள் இருப்பாங்களா? அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டோ, இல்ல அடுத்த நாள் அவங்கள ஸ்கூல்ல மீட் பண்ணும்போதோ, இல்ல பக்கத்து வீட்ல இருந்தாங்கன்னா, "ஏய் என்னப்பா இது உனக்கு புரிஞ்சுதா?" அப்படின்னு நீங்க அவள கேட்கலாம். அந்த பொண்ணுக்கு அது புரிஞ்சிருக்கலாம், இல்ல புரியாம இருக்கலாம். முதல்ல அந்த நண்பர்கள்ட்ட கேட்டு நீங்க தெளிவடைஞ்சுங்க. இல்ல நண்பர்களுக்கு தெரியல அப்படின்னா, அடுத்தது வந்து நீங்க உங்க டீச்சர கேட்கலாம். பட் டீச்சர கேட்கறதுல என்ன அவங்களுக்கு டைம் இருக்காது. நண்ப நண்பர்கள கேட்கலாம். அந்த மாரி நீங்க கேட்டு இல்ல அந்த பாடத்தையே இன்னொரு முறை படிச்சீங்கன்னாவே அது உங்களுக்கு புரிஞ்சிரும். இந்த பாடத்தை ஒரு முறை படிக்கும்போது புரியாத பாடம், இன்னொரு முறை படிக்கும்போது புரிஞ்சிரும். ஓகே. இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாருமே பதில் சொல்லுங்க. ஓகே. தப்பு, ரைட் பத்தி கவலைப்படாதீங்க. திஸ் இஸ் நம்ம இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் கிளாஸ்ல ரொம்ப முக்கியமானது. தப்பு, ரைட் பத்தி நம்ம கவலையே பட மாட்டோம். கவலையும் பட வேண்டாம். அது அப்புறம் ரைட் வந்துக்கலாம். இப்ப தப்பா இருந்தாலும் பின்னாடி ரைட் வந்துக்கலாம். உண்மையா இல்லையா? எடுத்த உடனே நீங்க குழந்தையா இருக்கும்போது எல்லாம் கரெக்ட்டா பண்ணீங்களா? நோ சார். எல்லாம் தப்பு பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்னா முதல்ல நம்ம தவள ஆரம்பிச்சோம். தவள ஆரம்பிக்கும்போது 2 கால்ல தவள, ஒரு கால்ல தான் தவழ்ந்தோம். அப்புறம் 2 கால் தவழ்ந்தோம். அப்புறம் மிலிட்டரிக்காரன் தவழ்ற மாரி தவழ்ந்தோம். அதுக்கப்புறம் எந்திச்சு உட்கார்ந்தோம். அப்புறம் எந்திச்சு நின்னோம். நிக்கும்போது அப்படியே உழுந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா நடந்தோம். அப்புறம் ஓட்டம் பிடிச்சோம். எல்லாமே தவறு பண்ணி தான் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அதனால தவறு வந்து இட் இஸ் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ். மிஸ்டேக் பண்றது என்னன்னு அர்த்தம்? நம்ம வளர்றோம்னு அர்த்தம். மிஸ்டேக் பண்றதே ஒரு ஒரு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். மிஸ்ஸுக ஏதோ சொல்லுவாங்க, ஏப்பா மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு பாசிட்டிவா எடுத்துங்க. மிஸ்டேக் பண்ண என்ன அர்த்தம்? அடுத்த முறை நான் கரெக்டா பண்ணிடுவேன். அப்படிங்கிறது அர்த்தம். அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அது மாதிரி தவறு பண்ணுவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தது நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்காக படிக்கும்போது, இல்ல உங்களுடைய மற்ற இது பண்ணும்போது நீங்க ஒரு ஒரு பாடம் படிக்கிறீங்க. ஒரு சாப்டர் வந்து ஒரு 10 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம். 10, 15 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு சாப்டர். சரி, இப்ப மதினா, இப்ப ஏதோ ஒரு சாப்டர் சொல்லுங்க உங்க சயின்ஸ்ல. மெஷர்மென்ட் சார். என்னது? மெஷர்மென்ட்ஸ். சார் மெஷர்மென்ட் ஒரு சாப்டர் ஒரு 10 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம். படிச்சாச்சு. எல்லாம் கிளாஸ்ல எடுத்தாச்சு. டீச்சர் எடுத்தாச்சு. நீயும் படிச்சுட்டு எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. புக் பேக் கொஸ்டினையும் பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் fill in the blanks பார்த்துருக்கீங்க. அந்த புக்ல நடுவால டூ யூ நோன்னு ஒன்று இருக்கா? டூ யூ நோ? அதையும் படிக்கணும். அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. டூ யூ நோவையும் படிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ மதினாவை வந்து மெஷர்மெண்ட் பத்தி ஒரு பக்கத்துல எழுதுமானே படிச்சது அப்படின்னா அழகா எழுதிடும். ஏன்னா இப்ப எல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து மெஷர்மெண்ட்ல நீங்க என்னெல்லாம் கத்துட்டீங்கிறது அந்த ஒயிட் ஷீட்ல எழுதுங்க. ஒரு பக்கம், அதாவது 10 பக்கத்துல இருக்கிறத நீங்க ஒரே பக்கத்துல அடக்கிடுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு விட்டுருப்பீங்க, பரவாயில்ல. அது அப்படியே அந்த பேப்பர் எடுத்து வச்சிருக்கு. அதே மாதிரி யூனிட் 2 அதாவது லெசன் 2 போன பிறகு அதெல்லாம் முடிச்ச பிறகு மறுபடியும் ஒரு பக்கம் எழுதுங்க. அப்போ வருஷ கடைசியில 10 லெசன் இருந்தா 10 ஷீட் இருக்கும் உங்ககிட்ட. 10 லெசன் இருந்தா எவ்வளவு இருக்கும்? 10 ஷீட் இருக்கும். அந்த 10 ஷீட் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். அந்த 10 ஷீட் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப வந்து நீங்க இந்த 10 × 10 100 பக்கமும் மறுபடியும் படிக்க வேண்டியதில்லை. இந்த 10 ஷீட்டை கொஞ்சம் பார்த்தாவே போதும். உங்களுக்கு அந்த ரிவிஷனுக்கு அது யூஸ் ஆகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்களே எழுதணும். அது அப்படியே புக்ல இருந்து அப்படி காப்பி அடிக்க கூடாது. நம்ம என்ன படிச்சோமோ அதை அப்படியே நீங்க ஒரு 10 பக்கம் ஒரு லெசன் இருந்தா அதை ஒரு பக்கம் அதெல்லாம் படிச்சு முடிச்சு புக் பேக் கொஸ்டின் எல்லாம் பண்ணி fill in the blanks எல்லாம் பண்ணியாச்சு. டீச்சர் வந்து லெசன் 2 போயாச்சு. அப்ப அந்த டைம்ல லெசன் 1 பத்தி ஒரு பக்கத்துல நீங்க என்னென்னலாம் புரிஞ்சுட்டீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பரீட்சைகள் எல்லாம் எழுதும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? முதல்ல நான் சொன்ன மாதிரி மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். கொஞ்சம் பேர் அதை மேத்ஸுக்கு நீங்க போட்டு பார்த்து தான் படிக்கணும். அதான் கரெக்டான முறை. இங்கிலீஷுக்கு நீங்க யாரோட பேசிதான் அதை படிக்கணும். அது கரெக்டான முறை. யாரோட பேசும்போது உங்களுக்கு நல்ல பேச்சு வரும். அந்த பேச்சு வந்தாவே நீங்க ரைட்டிங்கும் வந்துடும். நம்ம ரைட்டிங்கை கரெக்ட் பண்ணிட்டு பேசலாம்னு நினைக்காதீங்க. முதல்ல பேசிட்டு அப்புறம் ரைட்டிங் கரெக்ட் பண்ணிக்கலாம். நல்ல பேச்சு வந்தாவே ரைட்டிங் ஆட்டோமேட்டிக்கா வரும். எனக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யான்னு ஒரு பொண்ணு இப்போ வந்து ஜாயின் பண்ணிருக்குது. இதை வந்து அவங்க உண்மையாவே அதை நம்புறாங்களான்னு கேட்போம். குட் மார்னிங். நான் என்ன சொல்றேன்னா, இங்கிலீஷ் வந்து
முதல்ல பேச கத்துட்டோம்னா அப்புறம் ரைட்டிங் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொல்றேன். எஸ் சார், ட்ரூ சார். ஏன்னா அந்த பொண்ணு அதை ட்ரை பண்ண பொண்ணு 9வது 10வது நம்ம படிக்கிறாங்க இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் தான், அதனால தான் அவங்களை கேட்டேன். ஸோ இது நீங்க எல்லாம் பழகிக்கணும். அடுத்து சயின்ஸ் எப்படி பழகணும்னா சயின்ஸ் ஏதோ ஒன்று படிச்சாங்கன்னா அது எங்க அப்ளை பண்ணலாம்னு யோசிக்கணும். சயின்ஸ் ஏதோ ஒன்று படிச்சீங்க எங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணணும். இது எங்க இது மெஷர்மெண்ட் எங்க அப்ளை பண்ணலாம். ஸோ மெஷர்மெண்ட் படிச்சாச்சு, மதீனா வந்து மெஷர்மெண்ட் படிச்சாச்சு, சென்டிமீட்டர்ல படிச்சாச்சு. அப்போ சென்டிமீட்டர்னு எவ்வளோ இருக்கும், இத்தனோண்டு இருக்கும். 10 சென்டிமீட்டர்னா இவ்வளோ பெருசு இருக்கும், 30 சென்டிமீட்டர்னா ஒரு ஸ்கேல் அளவு இருக்கும். அப்போ எவ்வளோ 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் ஆமா, சார். அத மாதிரி படிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நான் கேக்குறேன், இந்த ரஷீதோட ஹைட் என்ன, உன்னோட ஹைட் என்னப்பா? ஹைட்டா 153 சென்டிமீட்டர். 163 153 சார். ரஷீதோட ஹைட் 170 சார். 170. 170 இருக்காது. 170 சென்டிமீட்டர் என்ன விட உயரமா இருக்கணும். என்ன விட உயரமா இருப்பியான்னு தெரியல. சோ இதான் இப்ப அப்ளை பண்ணது என்ன. இங்க பாருங்க, லிசன். நம்ம 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் படிச்சாச்சு, சென்டிமீட்டர் எவ்வளவு படிச்சாச்சு, ஒரு ஸ்கேல் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் படிச்சாச்சு. இருந்தாலும் என்னோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்டா நமக்கு தப்பா சொல்றோம். ஏன்னா நம்ம அதை அளந்து பார்க்கவில்லை. இப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க வீட்டுல போய் ஒரு செவுரு பக்கத்துல நின்று உங்க தலை பக்கத்துல போய் ஒரு கோடு போடுங்க. அப்புறம் அந்த கோடுல இருந்து ஒரு ஸ்கேல் எடுத்து அளங்க, எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னு பாருங்க. புரியுதா ரஷித்? அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க படிச்சதே அப்ளை பண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு உங்க கிளாத் இருக்குது, அந்த கிளாத்தை வந்து ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்க. ஓ, இந்த கிளாத் வந்து 45 சென்டிமீட்டர் இருக்கு, அந்த மாதிரி இருக்காது. அப்போ சயின்ஸ் எப்படி இப்போ படிக்கணும்னா நீங்க பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி படிக்கணும். இப்போ சௌந்தர்யா சொல்லுங்க, எதை சொல்ல வந்தீங்க? உங்க ஹைட் சொன்னது. Sir, I think my height is 153 centimeters. எவ்வளவு ஹைட்டுமா? 153 centimeters. 153 சென்டிமீட்டர். இப்போ நீங்க மெஷர்மெண்ட், நான் மதீனா வந்து மெஷர்மெண்ட் படிச்சேன்னு சொன்னதுனால இதை நான் எடுத்தேன். நீங்க உங்க ஹைட்டை வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நின்று ஒரு செவரில் ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல தலையில பக்கத்துல ஒரு கோடு போட்டுக்க, அது கொஞ்சம் முன்ன பின்னான பரவாயில்ல. அப்புறம் அளந்து பாருங்க, ஓ நான் இவ்வளவு சென்டிமீட்டர். இப்படிதான் அந்த மெஷர்மெண்ட்டை நீங்க பழகணும். இப்போ உங்க ஸ்கூல்ல இருந்து உங்க வீட்டுக்கு எவ்வளவு தூரம் மதீனா? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர்ஸ்னா நீ எப்படி போறீங்க மிஸ்டர் ரக்ஷித்? சார் பைக்ல போறீங்க, உங்க அப்பா கொண்டு போய் விடுறாரு. அப்போ நீங்க அது 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 5 கிலோமீட்டர் எவ்வளவு மீட்டர் ஆகுது? 5 கிலோமீட்டர்னா எவ்வளவு மீட்டர் தெரிய? 5000 மீட்டர். அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர், அதனால 5000 மீட்டர். அப்போ நீ நினைக்கணும், நம்ம ஸ்டெப் வச்சா எவ்வளவு ஸ்டெப் வைக்கணும். நம்ம ஒரு ஸ்டெப் வச்சா ஒரு மீட்டருக்கு 4 ஸ்டெப் வைப்போம். யாரு, நீங்க சின்ன பசங்களாம் 4 ஸ்டெப்பு, எங்கிற மாதிரி சாரி ஆமா, நீங்க 4 ஸ்டெப், என்ன மாதிரி இருக்கிறவங்க ஒரு 3 ஸ்டெப் வைப்பாங்க. பெரியவங்கன்னா கொஞ்சம் நீளமா வைப்போம் இல்லையா, அது மாதிரி 3 ஸ்டெப். அப்போ 1 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஸ்டெப் வைக்கணும்னு கண்டுபிடிங்க. இப்போ ஒரு மீட்டருக்கு 4 ஸ்டெப், யாரு, ரக்ஷித். அப்போ 1000 மீட்டருக்கு 4000 ஸ்டெப், அது 1 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டருக்கு 20000 ஸ்டெப். இப்போ ரக்ஷித் நடந்து போகணும்னா அவர் வீட்டுல இருந்து அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு 20000 ஸ்டெப் வைக்கணும். இப்படி நீங்க அதை அப்ளை பண்ணி படிங்க. அதான் சொல்ல வரேன். புரிஞ்சுதா? நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி இந்த கிராம் எல்லாம் போடுவீங்க. ஒரு கத்திரிக்காய் எவ்வளவு கிராம்? ஹலோ செல்வம், எதை சொல்ல வந்தீங்களா? செல்வம் அப்படின்னு ஒருத்தர் ஐடியில் இருக்காரு, எதை சொல்லணுமா? இல்ல, ஓகே. சோ சொல்லணுமா? பேசுங்க, ஆன் பண்ணி பேசுங்க. சோ நீங்க ஒரு வெயிட் ஒரு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வரீங்க. எவ்வளவு வெயிட் இருக்கும்? ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வரீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு வருதுன்னா 1/4 கிலோ வந்து எவ்வளவு? 1/4 கிலோங்கிறது எவ்வளவு? 250 கிராம். அப்போ ஒரு உருளைக்கிழங்கு எவ்வளவு? 250 டிவைட் பை 3 அப்ராக்சிமேட்டா ஒரு 80 கிராம் இருக்கும். சின்ன வெங்காயம் எவ்வளவு கிராம் இருக்கும்? இப்படி நீங்க கிராம் படிச்சிட்டீங்க. 1000 கிராம் போட்டா 1 கிலோகிராம் படிச்சிட்டீங்க. அப்புறம் நீங்க 1/4 கிலோன்னா 250 கிராம் படிச்சாச்சு, அதெல்லாம் படிச்சாச்சு. ஆனா அதை நீங்க வீட்டுல அப்ளை பண்ணி பார்க்க வேண்டும். வீட்டுல அப்ளை பண்ணி பார்த்தா அது மறக்கவே மறக்காது வாழ்க்கையில. இப்ப இல்ல, நீங்க எவ்வளவு என்ன குடுகுடுக்கு பாட்டி ஆனாலும் தாத்தா ஆனாலும் அது மறக்காது. பிகாஸ் நீங்க அப்ளை பண்ணி படிக்கணும். சயின்ஸ் அப்படி படிக்கணும்.
சோசியல் சயின்ஸ் மட்டும்தான் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. அங்க பேர் வரும், ஊர் வரும், இயர் வரும். அதில் அது கொஞ்சம் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய, மற்றது எல்லாமே கணக்கு வந்து போட்டு பார்த்து படிக்கணும், சயின்ஸ் வந்து அப்ளை பண்ணி படிக்கணும், இங்கிலீஷ் வந்து பேசி படிக்கணும், சோசியல் சயின்ஸ் கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல நீங்க என்எம்எம்எஸ் பரீட்சை எழுதுறீங்க, எழுத போறீங்க. நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க அதை நீங்க எழுதி பாஸ் பண்ணீங்க. இப்போ நம்ம சௌந்தர்யாங்கிற அவங்க வந்து என்எம்எம்எஸ் எழுதி பாஸ் பண்ண ஒரு குழந்தை நம்ம கிட்ட முதல்ல இருந்து படிச்சு என்எம்எம்எஸ் எழுதி பாஸ் பண்ண குழந்தை. அதுக்கு ஒரு வருஷத்துக்கான பணமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு. எஸ் சார், நான் வந்து 2024ல் என்எம்எம்எஸ் எழுதினேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக ஃபெப்ரவரியில் வந்துச்சு. இந்த 2026 ஃபெப்ரவரியில் 12,000 வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆச்சு. நான் வந்து ஐஒய்எம் கிளாஸஸ் தான் அட்டென்ட் பண்ணேன், வேறு எந்த கிளாஸுமே அட்டென்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். 7th வந்து ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் நினைக்கிறேன் அந்த புக்கும். அப்புறம் 8th ஃபஸ்ட்டு 2 டேர்ம் அதையும் வந்து நான் படித்தேன். அதுக்கப்புறம் மோர் டு நோ பாக்ஸஸ் அதெல்லாம் வந்து தெளிவாக படித்தேன். மேட்டுக்கு வந்து எனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நான் ஃபுல்லாகவே வந்து ஐஒய்எம் சப்போர்ட் தான் எனக்கு காரணம். நான் மேட் வந்து நான் ப்ராக்டிஸே பண்ணல, சார் கிளாஸஸ் மட்டும் தான் அட்டென்ட் பண்ணேன். ஓகே, இப்போ இந்த சௌந்தர்யா வந்து 8வது இருந்ததை விட இன்னைக்கு 10வது எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க நான் கண் கூட பாக்குறேன். ஒரு குழந்தை ஒரு 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 8வது வரும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் என்னமோ ஏதோ அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் இருந்த ஒரு குழந்தை இன்னைக்கு 10வது வரும்போது என்எம்எம்எஸ் பாஸ் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டான குழந்தை ஆயிடுச்சு. அது குறைஞ்சது ஒரு 10 பரிசாவது வாங்கியிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மேபி அதிகமாக கூட இருக்கலாம். அவங்க ஸ்கூல்ல நடந்தது, அவங்க ஊர்ல நடந்தது, பரீட்சைகள், எங்க கிட்ட நடந்த போட்டிகள் எல்லாத்துலயும் பரிசு வாங்கினா கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. தைரியம் வந்துருச்சு. எதனால என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது எப்படி வந்ததுன்னா, அந்த 8வது அந்த என்எம்எம்எஸ் பரீட்சை பாஸ் பண்ண உடனே உங்களுக்கு அப்படியே இப்படி சாதாரணமா உட்கார்ந்தா கூட இப்படி நிமிர்ந்து உட்கார்ற அளவுக்கு அப்படி ஆயிப்போச்சு. ஸோ அந்த அளவுக்கு அது உங்களை மாற்றும். அந்த 8வது வந்து பரீட்சை பாஸ் பண்ணமா இல்லையா அது முக்கியம் இல்லை. அந்த 8வதுலேருந்து 9வது போகும்போது நீங்க யூ வில் பிகம் வெரி வெரி கான்ஃபிடென்ட். அப்ப எது நல்லது, எது கெட்டது, எதை செய்ய வேண்டும், முன்னாடி செய்யணும், எதை பின்னாடி செய்யணும், எப்படி படிக்கணும், எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கே தோணும். அல்லது எங்களை மாதிரி ஏதோ பெரியவங்க சொல்றதையும் அப்படியே மனசுல உள்வாங்கி, இல்ல சௌந்தர்யம் மாதிரி சீனியர் குழந்தைங்க சொல்லுவாங்க, சீனியர் பசங்க இருப்பாங்க உங்க ஸ்கூல்ல, அவங்க சொல்றதையும் உள்வாங்கி நீங்க அதை செய்யணும். ஓகே, அடுத்தபடியா என்ன சொல்ல போறேன்னா, என்னென்ன ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு 50 வகையான எக்ஸாம்ஸ் இருக்கு. 50 வகையான ஸ்காலர்ஷிப்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்னு சொல்ல முடியாது. சிலது வந்து பரீட்சை எழுதி நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். சிலது வந்து பரீட்சை எழுதாம உங்களுடைய கம்யூனிட்டி பேசிஸ்லயோ இல்ல உங்க ஊர் பேசிஸ்லயோ வேற ஏதோ ஒரு பேசிஸ்ல கொடுப்பாங்க. மார்க் பேசிஸ்ல அது கொடுப்பாங்க. அது நம்ம எல்லாமே ஒருத்தர் வாங்க முடியுமா? முடியாது. பட் நம்ம எல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுல ஒரு முக்கியமான இது வந்து இந்த ட்ரஸ்ட்னு ஒரு பரீட்சை இருக்கு. 8வதுல என்எம்எம்எஸ்னு ஒரு பரீட்சை இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்னு ஒரு பரீட்சை இருக்கு 9வதுல. அது வந்து ஒரு கிராமப்புற மாணவர்கள் மட்டும் அது பொருந்தும். 10வதுல தமிழ்நாடு முதலமைச்சரின் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்கு. அது எல்லாரும் எழுதலாம், எல்லா கவர்மெண்ட் குழந்தைகள் எழுதலாம். 11வதுல தமிழ் இலக்கிய திறனாய்வு தேர்வுன்னு ஒன்று இருக்கு. அப்புறம் எல்லா வருஷம் 6வதுலேருந்து 10வது வரலும் நீங்க வந்து ஏதாவது சயின்ஸ் ஐடியா இருந்தா அந்த இன்ஸ்பயர் மனாக் அவார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய் கொடுப்பாங்க எடுத்த உடனே. அதுக்கப்புறம் நிறைய கொடுப்பாங்க. அது மாதிரி ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஒலிம்பியாட் அப்படிங்கிற பரீட்சை இருக்கு. ஒலிம்பியாடு வந்து மேத்ஸ் ஒலிம்பியாட், சயின்ஸ் ஒலிம்பியாட், சோசியல் சயின்ஸ் ஒலிம்பியாட், இங்கிலீஷ் ஒலிம்பியாட், கம்ப்யூட்டர் ஒலிம்பியாட் அப்படின்னு நிறைய இருக்கு. அந்தந்த வருஷம் நீங்க ஏதோ ஒரு ஒலிம்பியாட் சேர்ந்து நீங்க எழுதலாம். இது எல்லாமே ஒரு கூகுள்ல போனீங்கன்னா கிடைக்கும். இல்லைன்னா உங்க ஆசிரியர்களை கேளுங்க, இல்லைன்னா எங்களையும் கேளுங்க. நீங்க என் குரூப்ல சார் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அது தகுந்தாப்புல நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாருமே எல்லாம் எழுதணும்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க முடியாது. உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்க எழுதுங்க. ஓகே, அப்ப அதே மாதிரி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் BARCன்னு ஒன்று இருக்கு. அவங்க ஒரு பரீட்சை கண்டக்ட் பண்றாங்க. அது நீங்க எழுதலாம். இப்போ அதே மாதிரி இந்த ரீஜனல் சயின்ஸ் சென்டர்னு ஒன்று இருக்கும். சென்னையில் இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, அங்கெல்லாம் நிறைய இடங்கள்ல இருக்கு. அதுல ஒரு சில பரீட்சை வைப்பாங்க. அது ஏதாவது சௌந்தர்யம் எழுதுனேன்னு நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். ரீஜனல் இந்த பிளானிட்டோரியம், பிர்லா ஐஏஎஸ்சி காம்படிஷன், ஐஏஎஸ் அது மாதிரி ஏதோ சில காம்படிஷன், இது மாதிரி சொல்லிட்டே போலாம். அது வந்து நீங்க நீங்க என்னென்ன ஒரு போட்டித் தேர்வுகள் வருதோ உங்க ஸ்கூல் வழியாவோ எங்க வழியாவோ வேற ஏதோ வழியாவோ இருந்தா நீங்க எழுதிட்டே இருங்க. அதை ட்ரை பண்ணிட்டே இருங்க.
சக்சஸ் வந்ததா இல்லையா பற்றி கவலைப்படாதீர்கள். சக்சஸ் கண்டிப்பா வரும். இன்னைக்கு ஒரு 4 பரீட்சை எழுதி ஃபெயில் ஆயிட்டா 5வது பரீட்சையில நீங்க சக்சஸ் ஆனா ஆயிடுவீங்க. சில பரீட்சை பணம் பெருசா கிடைக்கும், சில பரீட்சை பணம் சிறுசா கிடைக்கும். அவ்வளவுதான். பட் சக்சஸ் இஸ் டெஃபினெட்லி இட் வில் கம். அண்ட் இது வந்து உங்களுடைய போர்டு எக்ஸாம் 10ஆம் வகுப்பு வரும்போது அந்த போர்டு எக்ஸாம் சொல்றோம்ல, அதை வந்து பாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஊக்கம் கொடுக்கும். நம்ம இதெல்லாம் எழுதணும். அதே மாதிரி ஸ்கூல்ல நிறைய காம்படிஷன் வைப்பாங்க. தமிழ் பேச்சு போட்டி, தமிழ் கட்டுரை போட்டி, இங்கிலீஷ் பேச்சு போட்டி, இங்கிலீஷ் கட்டுரை போட்டி, டிராயிங், அதுல எது உங்களுக்கு பிரியமோ அதை சேர்ந்துக்குங்க. எல்லாம் சேராட்டி பரவாயில்ல, ஏதோ சிலர் சேர்ந்துக்க வேண்டியது. இது வந்து நீங்க கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இது வந்து அடுத்தது சார். நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும்னா, நீங்க யாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நீங்க படிக்கிறீங்க, ஆனா நீங்க ஒரு 6வது குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாமா? 8வது குழந்தைகள் ஒரு 6வது 5வது குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாமா? கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம் சார். அது யாராவது உங்க தங்கச்சி தம்பி இருந்தாவோ இல்ல பக்கத்து வீட்டோ யாரோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அதுக்கு டைம் நிறைய இருக்காது உங்களுக்கு. ஆனா கொஞ்சம் டைம், ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அங்க ஏதோ பக்கத்துல ஒரு குழந்தை இருக்குது, 5வது படிக்குது. நீங்க கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுமா, இல்ல நான் வேணா சொல்லி தரட்டுமான்னு கேளுங்க. அவங்க எஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அது எஸ்ன்னு சொன்னா நீங்க போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது சொல்லிக் கொடுப்பதனால உங்களுக்கு நன்மை நடக்கும். அதை தான் நான் சொல்றேன். அவங்க சொல்லிக் கொடுக்கறனால அவங்களுக்கு நன்மை நடக்கும், அதுல சந்தேகம் இல்லை. உங்களுக்கும் நன்மை நடக்கும். சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த மனசுல அந்த அந்த மெமரி அப்படியே உண்டாயிக்கும். இப்ப வாய்ப்பாடு சொல்லிக் கொடுக்குறீங்க வச்சுங்க, 13ஆம் வாய்ப்பாடு சொல்லிக் கொடுங்க. 13 into 1 13, 13 into 2 26, அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு அது மனப்பாடம் ஆயிக்கும். ஸோ அது வந்து நீங்க அதை மாதிரி நீங்க பண்ணலாம். அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வளர்ச்சி வரும். அந்த 8ஆம் வகுப்புல ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்றோம். அதை வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். 9, 10 வரும்போது, 10ஆம் வகுப்பு வரும்போது உங்களுக்கு போர்டு எக்ஸாம்னு வரும். அதாவது முழு பரீட்சைன்னு வரும். அதை வந்து நீங்க நன்றாக செய்ய வேண்டும். ஏன்னா அதுல நன்றாக செய்தால் உங்களுக்கு நாளைக்கு எங்க போனாலும், வேலைக்கு போனாலும் 10வது எவ்வளவு மார்க் வாங்கினேன்னு கேட்பாங்க. அந்த சர்டிபிகேட் காமிக்கணும். பாருங்க 10ஆவதுல நான் 500க்கு 495 வாங்கியிருக்கேன். அந்த 10ஆம் வகுப்பு ரொம்ப முக்கியம். அப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டில அதிகமா போக முடியாது. பரவாயில்ல, ஒரு வருஷம் நம்ம போக முடியலன்னா பரவாயில்ல. ஆனா அந்த 10ஆம் வகுப்பு சர்டிபிகேட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதை வந்து நீங்க அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட். அந்த 9வது 8ஆவதுல நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய போகலாம். 11ஆம் வகுப்புல இருக்கிற பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணணும். அப்புறம் 12ஆம் வகுப்பு ஆல்சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன கோர்ஸ் எடுத்தாலும் 12ஆம் வகுப்புல படிச்சது வச்சா காலேஜ்ல எந்த காலேஜ் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஐ திங்க் சௌந்தர்யாவுக்கு தெரியும், பட் மற்றவங்க தெரியாது. நான் வந்து உங்களை மாதிரி தான் 8ஆம் வகுப்புல இந்த என்எம்எம்எஸ் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உத்வேகம் வந்துருச்சு. இப்படி இருந்த சொங்கி மாதிரி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். சரி எல்லாம் எழுதலான்னு எழுதி கடைசியில காலேஜ் போய் பிஇ பண்ணி எம்பிஏ பண்ணி அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டேன். அந்த எம்பிஏ பண்ற வரலும் என்னுடைய படிப்புக்கு தேவையான பணம் இந்த ஸ்காலர்ஷிப் வழியாவே கிடைச்சது. அது உங்களுக்கு முடியும். இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லை. இப்ப சில காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா, அவன் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்த பையனுக்கு நான் ஃபீஸ் கன்செஷன் கொடுக்குறேன், 100 ரூபா ஒரு இல்ல 50,000 ஃபீஸ்ன்னு வச்சுங்க. அவன் என்ன சொல்றான், நல்ல படிச்ச மார்க் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு 40,000 கழிச்சு 10,000 மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். இது நிறைய காலேஜ் இப்ப சொல்லிட்டு இருக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க உங்களுக்கு தெரியும், உங்க அப்பா அம்மாக்கள் தெரியும். நல்ல மார்க் உள்ள குழந்தைகளுக்கு சில காலேஜ் வந்து நான் வந்து ஃபீஸே வாங்குறது இல்ல வெறும் ஒரு 5,000 10,000 வாங்கிக்கிறேன், மற்றதெல்லாம் நீங்க கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அப்படி அந்த மாதிரி காலேஜ்ல நான் சேர்ந்து படிச்சதுனால என்னோட ஃபீஸுக்கு எங்க அப்பா கட்டவே இல்லை. அது போக ஸ்காலர்ஷிப் வந்தது. அந்த 5,000 10,000 அந்த ஸ்காலர்ஷிப்ல எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நீங்க எல்லாமே நீங்க பணமே இல்லாமல் கூட படிக்கலாம். அந்த அளவு அங்க ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். பணம் இருந்தாதான் படிக்க முடியும். நிறைய பேர் அப்பா அம்மாக்கள் உங்க அப்பா அம்மாக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. ஆனா நீங்க நல்லா படிச்சா பணம் குறைவாக கூட செலவு பண்ணி நீங்க படித்து விடலாம் என்று எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா, நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல உங்க கிளாஸ்ல, ஒரு குழந்தை 4 பரீட்சையும் எழுதி 1 லட்சம் ரூபாய் வாங்கிருச்சு. என்எம்எம்எஸ், ட்ரஸ்ட், தமிழ்நாடு சிஎம் டேலண்ட் டெஸ்ட், தமிழ் இலக்கிய திறனாய்வு தேர்வு 4யும் படிச்சு 4யும் எழுதி 4ம் பாஸ் பண்ணி அதுக்கு வந்த பணம் 1,10,000 20,000 வந்தது. அந்த குழந்தைய நாங்க தனியா பர்சனலா கூப்பிட்டு நாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். ஒரு தொகை கொடுத்தோம். ஏன்னா 4 பரீட்சை பாஸ் பண்ணிருக்கு. பாத்தீங்களா, அந்த 4 பரீட்சை பாஸ் பண்ண அதுக்கே பணம் கிடைச்சிருக்கு. எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொடுத்தோம். அது மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அந்த குழந்தைக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு நல்லா படிக்கிற குழந்தைன்னா இன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது.
இதெல்லாம் இது. அப்புறம் பெருசாகும்போது என்ன படிக்கிறது ஏது படிக்கிறது அந்தந்த வயசுக்கு நீங்க நம்ம இதே மாதிரி கிளாஸ்ல நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா நம்ம எல்லாம் சொல்லலாம். இப்போ த ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேட்கலாம். சரி, நம்ம தங்கதுரையிலிருந்து ஆரம்பிக்கலாம். தங்கதுரை நடராஜன் அந்த ஐடியில் இருக்கிறவருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? என்ன டவுட் இருக்கு? நோ சார். டவுட்டே இல்லையா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8ஆ? 6th சார். 6th படிக்கிறாங்க. அப்ப 6க்கு என்ன பண்ணலாம்னு கேட்பீங்க. 6th நீங்க இதே மாதிரி தான். நான் சொன்ன மாதிரியே நீங்க 6th நீங்க அந்த கணிதத்தை போட்டு பார்த்து படிக்கணும். அப்புறம் இன்னொன்னு, உங்க 6th பசங்க என்ன பண்ணலாம், 6th 7th 8th யார் வேணா பண்ணலாம். ஏதோ ஒரு கேள்வி நீங்க போட்டீங்க, அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் டேய் இது உன்னால போட முடியுமாடா அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும். ஏதோ ஒரு கேள்வி, இது நீ போடுவியாடா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணணும் அவனை. அவன் உங்களுக்கு ஏதோ சேலஞ்ச் பண்ணுவான். இந்த 2 மாற்றி சேலஞ்ச் பண்ணும்போது 2 பேருமே நீங்க நல்லா படிப்பீங்க. அந்த மாதிரி சில பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கெல்லாம். இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. இதை நீங்க எவ்ரி டைம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவார். அடுத்தது சௌந்தர்யா, உனக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் சந்தேகங்கள் இல்லை ஏதோ சொல்லணும்னு விரும்பினாலும் சொல்லுங்க. நோ சார். ஆனால் அந்த 10th இப்போ வருதுல ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன், தமிழ்நாடு சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், அது மட்டும் கொஞ்சம் டவுட் சார். ஆமா, என்ன டவுட்டு? அதுல மற்ற எவ்வளோ 1500 ஸ்காலர்ஷிப்பா 1000 ஸ்காலர்ஷிப்பா தான் இருக்கு. அது ஆண்களுக்கு பாதி, பெண்களுக்கு பாதி. ஓகே சார். 750 ஸ்காலர்ஷிப் ஆண்களுக்கும் 750 ஸ்காலர்ஷிப் பெண்களுக்கும். அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள குழந்தைகள் மட்டும்தான் எழுத முடியும். அது நமக்கு இந்த சாட் மாதிரி, அதாவது மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதுல இருந்த கேள்விகள் வரும். நம்ம அதுக்குண்டான அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நாங்கள் குரூப்ல அனுப்புறோம். சரியா? ஓகே சார். மேட் கிடையாதா சார்? மேட் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இப்போ திடீர்னு ஞாபகம் வரல. மேட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே சார். அது இப்போ NMMS மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா 11th ஸ்டாண்டர்ட் லெவல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு அது 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். யூஸ்வலாக நான் சொல்லுவேன் 8th ஸ்டாண்டர்டில் ஏதாவது போட்டித் தேர்வு பாஸ் பண்ணால் 9th ஸ்டாண்டர்ட் லெவல் நீங்கள் தயார் பண்ணிக்கணும். பட் இது சொல்கிறது ஈஸி, ஆனால் டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி மனசில் அப்படி வச்சுக்கோங்க நீங்கள். சரியா? நான் சொல்கிறேன், அது விவரமாக நம்ம பேசலாம். ஓகே சார். ஓகே. அடுத்து சர்மிளா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சர்மிளா அப்படிங்கிற ஐடியில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து செல்வம் ஐடியில் இருக்காரு ஒருத்தர். அவருக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விரும்பினாலும் சொல்லலாம், சந்தேகம் இருந்தாலும் சொல்லலாம். மதினாவுக்கு சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மதினா, என்ன சந்தேகம்? இல்ல சார். நோ சார். ஒரு சந்தேகம் இல்லையா? இப்ப நீ கிளாஸ் என்ன ரேங்க் வாங்குறீங்க மதினா? செகண்ட் ரேங்க். அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணு. அந்த பொண்ணை போய் அடிக்கணும்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த பொண்ணை போய் நீங்க அடிச்சு அதை தம்சம் பண்ணிடலாம் அப்படி அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரலாம். நம்ம ட்ரை பண்ணணும் சார், முயற்சி பண்ணணும். பட் எப்படி முயற்சி பண்ணணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. சரியா? இப்ப அந்த பொண்ணு எந்த சப்ஜெக்ட் உங்களை விட அதிகமா வாங்குது? அந்த குழந்தை மேத்ஸ்ல அதிகமா வாங்குது. அப்ப மேத்ஸை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வாங்குற அளவுக்கே வாங்கிடுவீங்க இல்லையா? சரி, ட்ரை பண்ணுங்க நீங்க. இப்போ அட்லீஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த குழந்தையை விட அந்த பாப்பா விட நீங்க மேத்ஸ்ல தான் வீக்கா இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இதே பெரிய விஷயம். அப்புறம் நீங்க ட்ரை பண்ணிடுவீங்க. அதை நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது, இல்ல உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா மேத்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, நாங்க ஆன்சர் பண்ணுவோம். சரியா? அடுத்தது ரம்யா. ஓகே சார். ரம்யா, உங்களுக்கு என்ன டவுட் இல்ல ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? Hello sir, good morning sir. Good morning. Hello. Sir, கேக்குதா sir? Good morning sir. நான் வித்தன்யாவோட பேரண்ட் சார். நான் பேரண்ட் பேசுறேன். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் சார், 8th to 9th. இப்போ 9th ஸ்டாண்டர்ட் NMMSல பாஸ் பண்ணிட்டு இப்போ NMMSல பாஸ் பண்ணிட்டா சார். பாஸ் பண்ணிட்டு இப்போ மாடல் ஸ்கூலுக்கு போயிருக்கா சார். மாடல் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் சார். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் சார். அவ ஃபேண்டாஸ்டிக் மாடல் போயிருக்கான், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்.
அது எஸ் சார். தமிழ் அதாவது தமிழ் டிஸ்ட்ரிக்ட், அதாவது இது கவர்மெண்ட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், எய்டடோட சேர்த்தா டிஸ்ட்ரிக்ட் தேர்ட் சார். பரவாயில்ல. எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்க? திருச்சி சார், திருச்சி டிஸ்ட்ரிக்ட். ஓகே. சார் நான் இந்த வாட்டி தான் ஒரு 1 மந்த் சார், நான் 1 மந்த் பிஃபோர் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சரி சரி. ஐ திங்க் ஒரு 15 to 20 days தான் சரவணன் சார் ஜாயின் பண்ணி விட்டாரு. இப்ப வந்து இப்ப நான் அவன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, ஆனா பாத்துட்டு இருக்கான் உங்களோட இத. அவளோட பிரதர் இருக்கான் சார், இப்ப 7th படிக்கிறான், ராம் பிரபு அவன் பேரு. 7th ஸ்டாண்டர்ட் நான் இதுல ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ஒரு 15 to 20 days-ஆ ஜாயின் பண்ணிருக்கோம் சார். நன்றி. அம்மா வந்ததுனால, அம்மாங்கிறவங்க ஒரு மேடம் வந்ததுனால ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். இது எல்லா அம்மாக்களுக்கும் பொருள். இன்னைக்கு உள்ள குழந்தைகளுக்கு மேடம் 3 டெபிசிட் இருக்கு. நான் அறிஞ்சவர் முதல் டெபிசிட் லவ் டெபிசிட், அஃபெக்ஷன் டெபிசிட். அவங்களுக்கு தேவையான அன்பு எல்லா இடத்துலயும் கிடைக்கல. நான் உங்க பையனுக்குன்னு சொல்ல, பொதுவா அந்த தேவையான அன்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்பா அம்மா நாளையோ தாத்தா பாட்டி எல்லாம் இப்பெல்லாம் தனி குடித்தனம் ஐட்டம் இல்லையா, அதனால தேவையான அன்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்பா அம்மா ரொம்ப பிஸி. அந்த காலத்துல நாங்கெல்லாம் படிக்கும்போது அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க, இப்ப அம்மா கூட ஒர்க் பண்றாங்க. தேர் இஸ் a love deficit. அதனால தான் நான் சொல்லுவேன் எங்க டீச்சர் கிட்ட எல்லாம், நீங்க உங்க மைக் ஆஃப் பண்ணி வைங்கம்மா. ரம்யாமா மைக் சரி சார். ஓகே ஓகே ஓகே, थैंक यू. ஓவர். அதனால நான் என்ன சொல்வேன், எங்க டீச்சர் கிட்டலாம் நம்ம சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ அது ரெண்டாவது, பட் அன்பு செலுத்துங்கள்னு சொல்வேன். நான் யூஸ்வலா நம்ம குழந்தைகள், அந்த ஆன்லைன் குழந்தைகள் மேலே அன்பு செலுத்தணும். ஏன்னா அது வந்து ஒரு டெபிசிட், அது வந்து ஒரு பற்றாக்குறை. டெபிசிட்னா பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறை நிறைய குழந்தைங்க கிட்ட இருக்கு. அது ஏன் இருக்கு அதை பற்றியெல்லாம் நம்ம உள்ள போக வேண்டாம். அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா, நம்ம வந்து அம்மாவா அப்பாக்களா இருக்கிறவங்களானாலும் சரி, அவங்கள கொஞ்சம் அதிகமா திட்டாம, அவங்களுடைய நெகட்டிவை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாம, பாசிட்டிவை எக்ஸ்போஸ் பண்ணி நீங்க அவங்களுக்கு அன்பு செலுத்தணும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது டெபிசிட் வந்து ட்ரஸ்ட் டெபிசிட். நம்ம குழந்தைகள் ஏதாவது சொன்னா நம்ம நம்புறது இல்லை. அது சொல்லும், அம்மா இன்னைக்கு எக்ஸாம் டிஃபிகல்ட் அம்மா அப்படின்னு சொல்லுதுன்னா, இல்லை நீ நல்லா எழுதியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம். ஸோ அந்த ட்ரஸ்ட் டெபிசிட், அவங்க சொல்றத முதல்ல நம்புங்க, அப்புறம் நம்ம உண்மையாவே அது கரெக்டா இல்லையான்னு பார்த்துக்கலாம். அந்த ட்ரஸ்ட் டெபிசிட்டும் இல்லை. நம்ம குழந்தைகளுக்கு நான் எதை சொன்னாலும் எங்க அம்மா நம்பும், எதை சொன்னாலும் எங்க அப்பா நம்புவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். வரும்போது அவர் பொய்யெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ட்ரஸ்ட் டெபிசிட் ஆல்சோ இஸ் வெரி பிக் நிறைய இடங்கள்ல. ஓகே. மூணாவது வந்து நாலேஜ் டெபிசிட். இந்த நாலேஜ் டெபிசிட் வந்து நீங்க ஃபில்அப் பண்ண முடிஞ்சா ஃபில்அப் பண்ணுங்க, இல்லை அவனுக்கு அந்த வழிகள் எல்லாம் நீங்க காமிங்க. அது டீச்சர்களோ இல்லை எங்களை மாதிரி ஆட்களோ இல்லை நீங்க பேரண்ட்ஸோ அந்த வழிகள் காமிக்கலாம். நாலேஜ் டெபிசிட்டுக்கு ஃபில்அப் பண்றதுக்கு 1008 பேர் இருக்காங்க. ஆனா அந்த ட்ரஸ்ட் டெபிசிட்டும் அந்த லவ் டெபிசிட்டும் ஃபில்அப் பண்றதுக்கு பேரண்ட்ஸும் சரியா பண்றது இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது. இது ஏன் சொன்னா, இந்த IYM ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏன் ஸ்டார்ட் பண்றேங்கிற ஒரு வரலாறு சொல்றேன், சின்னதா வர்றது. என் பையன் கடைசி ரேங்க் காலேஜ் ஸ்கூல்ல, 4வது கடைசி ரேங்க், 5வது கடைசி ரேங்க், 6வது கடைசி ரேங்க். ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்கூல்ல என்னை கூப்பிட்டு, நீங்க இந்த பையனை ஸ்கூல்லேருந்து நீக்கிருங்க, அது பிரைவேட் ஸ்கூல், நீக்கிருங்க, ஏன்னா இப்படியே இருந்தான்னா 10th ஏதாவது ரிசல்ட் ஆயிடுச்சுன்னா வம்பு அப்படின்னு. நான் ஏதோ ட்ரை பண்ணி, ஆனா அவன் எங்கே போய் என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணலை. ஆனா அவன் மேல கடைசியில் இது எப்படிதான் இவனை நம்ம கரை சேர்த்துறது அப்படிங்கிற ஒரு யோசனையில நாங்க கண்டுபிடிச்ச விஷயம், லவ் டெபிசிட் அண்ட் ட்ரஸ்ட் டெபிசிட் இல்லாத மாதிரி பார்த்துட்டோம். நாலேஜ் இல்லாட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு இந்த இல்லாத மாதிரி பார்த்து, அதுக்கப்புறம் அந்த டீச்சர்கிட்ட வந்து பரவாயில்ல படிக்காட்டி பரவாயில்ல மேடம், அவன் வந்து ஹாப்பியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து நாலேஜ் எப்படி கொண்டு வந்தாங்கிறது சுருக்கமா சொல்றேன். நான் என்ன சொன்னேன்னா, அவன் வந்து கடைசி ரேங்கனால பயந்துட்டு இருப்பான், இந்த டீச்சருக்கு எதாவது கேள்வி கேட்டுருவாங்கன்னு பயந்துட்டு இருப்பான். அதை என்ன சொன்னா, நீங்க டீச்சர் என்ன கேள்வி கேட்க, நீ கேள்வி கேளுப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். யாரு பையன் வந்து 9வது வரும்போது டீச்சரை கேள்வி கேட்பான். ஆனா சப்ஜெக்ட் கேள்வி தான் கேட்பான், வேற ஏதாவது கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான். ஆனா அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே படிச்சுட்டு போனான். டீச்சர் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக, கேள்வி கேட்டு திணற அடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் முன்னாடி அந்த பாடத்தை படிச்சிருவான். நாளைக்கு எப்படி இதை எடுப்பாங்க அப்படின்னு தெரியும் தோராயமா. அந்த பாடத்தை படிச்சுட்டு போகும்போது அவனுக்கு கேள்வி கேட்க அங்க தோணும். கேள்வி கேட்ட உடனே மற்ற அந்த டீச்சர்களும் கொஞ்சம் பதில் சொல்வது கொஞ்சம் திணறும் போது மற்ற குழந்தைகள்லாம் ரொம்ப ஹாப்பியான பிறகு இவனுக்கு ஒரு தெம்பு வந்துடுச்சு. அதனால ஒரு கேள்விக்கு மேல அப்புறம் நிறைய கேள்வி கேட்டு
அந்த ஒரு நாள் முன்னாடியே படிச்சுட்டு போனதுனால அடுத்த நாள் டீச்சர் எடுக்கும்போது நல்லா புரிஞ்சிருச்சு. அப்புறம் 10ஆம் வரும்போது ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கினான். 12 வரும்போது இன்னும் அதை விட நல்ல மார்க் வாங்கினான். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போனான். இப்போ அமெரிக்கா போயிட்டான். அப்போ நான் ஏன் என்ன நினைச்சேன்னா, இப்படி ஒரு டுபாக்கூர் பையனையே நம்ம இந்த அளவு கொண்டு வர முடியும் போது நம்ம ஏன் மற்ற குழந்தைகளை ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இதை ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி ஒரு மோசம் இல்லை, ஐ மீன் ரொம்ப ஆவரேஜான பையன், அவனை வந்து நம்ம ஒரு தைரியம் கொடுத்து அதை கொடுத்து அவனை வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வரும்போது ஏன் நம்ம மதீனா, சௌந்தர்யா, வேற விமல், வேற ரக்ஷித், ஏன் இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் ஆரம்பிச்சதுல இந்த ஐஒய்எம் ஆரம்பிச்சு 13 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நேரத்தில் 13. அப்போ அந்த பையன், என்னோட பையன் 11ஆவது தான் படிக்கிறான். 13 இப்போ 10,000க்கு மேலே குழந்தைகள் நம்ம இந்த மாதிரி ஒரு டச் வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டியது, இன் மை ஒப்பீனியன், இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன், அதை உங்கள் குழந்தைகளை நம்புங்கள், அன்பு காமிங்கள், நல்ல ஃபுட்டு கொடுங்க. அதெல்லாம் கொடுக்குறீங்க, நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுப்பீங்க, அப்புறம் அதுக்கு சொல்லிக் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ட்ரஸ்ட் டெபிசிட்டும் இந்த டெபிசிட்டும் இல்லாத மாதிரி பார்த்து, ஏன்னா அம்மா வந்ததுனால நான் இதை சொல்கிறேன். ரம்யா மேடம், நீங்கள் எதாவது சொல்ல விரும்பினா சொல்ல விரும்பலாம். இல்ல சார், ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார். அடுத்தது லதா. லதா, அங்க ஐடியில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கேள்வி இருக்கா? நான் என்ன நினைக்கிறேன், என்னோட சொல்லுங்க லதா. சார், நான் வந்து இப்ப பாஸ் மார்க் தான் சார் வாங்கிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுமா சார்? இப்ப பாஸ் மார்க்னா 50 மார்க் வாங்குறீங்களா? இல்ல சார், இப்ப 50க்குனா அதோட கொஞ்சம் கம்மியா பாஸ் மார்க் 35 அப்படி வாங்குவீங்க. என்ன பண்ணணும்னா 2 வேலை பண்ணணும். இப்ப மைக் ஆஃப் பண்ணுங்க சொல்றேன். இப்போ என்ன பண்ணுனா, எதனால அந்த பாக்கி கேள்வி எழுதாம வருவீங்க, எதனால அதை பத்தி உங்களுக்கு தெரியாது, அந்த பாடத்தை சரியா படிச்சிருக்க மாட்டீங்க. அப்ப அந்த பாடத்தை சரியா படிங்க. ஆச்சா? அந்த எந்த போர்ஷன்ல உங்களுக்கு மார்க் வரலையோ அந்த பாடத்தை நீங்க மீண்டும் ஒரு இடம் படிச்சு புரியணும். புரிய வேண்டும். புரிஞ்சிருச்சுன்னா மார்க் அதிகமா வரும். ஒண்ணு. அந்த புரிஞ்சுதா இல்லையாங்க இருக்கு. நீங்க யாரோ கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அது சொல்லுங்க, என்னடி நான் இதை படிச்சேன், அதுல இதான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த பொண்ணு சொல்லும், ஐயோ நீ தப்பா புரிஞ்சுட்ட, நீ இப்படிதான் இருக்குன்னு அது சொல்லும். இல்ல நீ கரெக்டா இருந்தா கரெக்டா அதேதாம்மா நீ சொல்றதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்ப மேலும் மேலும் படிப்பீங்க. சரியா? அது மேலும் மேலும் படிக்கும்போது அது வந்து உங்களுக்கு மார்க் எச்சாயிட்டே வரும். புரிஞ்சுதா சொல்றது? அதே மாதிரி பேப்பர் கொடுக்கும்போது, பேப்பர் அந்த ஆன்சர் ஷீட் கொடுக்கும்போது எங்கெல்லாம் மார்க் போச்சுன்னு பாருங்க. ஐயோ லெசன் 1ல மார்க் போச்சு, லெசன் 2ல ஃபுல் மார்க் வாங்கிட்டேன், லெசன் 3 கேள்வியில மார்க் போச்சு. அப்ப எந்த லெசன்ல மார்க் போச்சு அந்த லெசனை மறுபடியும் படிச்சு அதை நீங்க அது எக்யூப் பண்ணிக்கங்க. சரியா? ஓகே எஸ் சார். ஓகே ஓகே. அடுத்தது மரியம், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே ஓகே. நீங்க சொன்னதெல்லாம் செய்யுங்க. நீங்க யூ வில் கம் அப் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். என்னோட ஆசை என்னன்னா, நம்ம கிளாஸுக்கு வர குழந்தைகள், நம்ம குரூப் குழந்தைகள் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு என்ஜினியராவோ, டாக்டராவோ, லாயராவோ, ஏதோ ஒரு துறையில பிரசித்தி பெற்ற இது அவங்கள பார்த்து, அந்த பையன் என்னோட குழந்தை, என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு பெருமைப்படணும். அதுதான் என்னோட ஆசை. ஸோ அதனால தான் இதை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். 13 வருஷமா கண்டக்ட் பண்ணுறோம். எங்ககிட்ட படித்து இப்போ 2 லட்ச ரூபா மாதத்துக்கு வாங்குற குழந்தை கூட இருக்குது. இப்போ அந்த 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 குழந்தை இப்போ 30 வயசு ஆகி போச்சு. அது வந்து நம்ம ஐஓஎம்க்கு நான் கொஞ்சம் பண உதவி பண்ணுறேன் சார்ன்னு சொல்லி வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வேணா, இதுலேருந்து போனவங்கெல்லாம் நிறைய பல விஷயங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு இன்னைக்கு இருக்கிற சௌந்தர்யா வந்து ஒன் ஆஃப் த குட் ஸ்டூடெண்ட். நாங்கள் பார்த்தோம், அது நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணங்கிற மாதிரி ஒவ்வொரு இடையும் ஒரு மாசத்துக்கு பார்க்கும்போது அது புதுசா ஏதோ ஒன்று கத்துட்டே இருக்கும். புதுசா அது பண்ணிட்டே இருக்கும். எங்க கிளாஸ்லயும் தெரியும், அவங்களும் சொல்லுவாங்க, எங்க டீச்சர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த சௌந்தர்யா வந்து நல்லா. அப்போ அந்த மாதிரி நீங்க இங்க பல கிளாஸ் நடக்குது. இங்க வந்து ஒரு 12 கிளாஸ் நடக்குது ஒரு வாரத்துக்கு. எல்லாமே சேருன்னு சொல்லல. சிலது வந்து 8ஆவதுக்கு, சிலது 10ஆவதுக்கு, சிலது 12ஆவதுக்கு அப்படி இருக்கு. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ், என்எம்எம்எஸ், ஸ்போக்கன் ஹிந்தி, இது யார் வேணா கலந்துக்கலாம். உங்களுக்கு எது முடியுமோ அது கலந்து, ரொம்ப எல்லாத்துலயும் கால் வைக்க வேண்டாம், கலந்து அதை உருப்படியா பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்க வின் பண்ணுங்க, இல்ல அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுங்க. ஓகே. ரக்ஷித், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
நோ சார். அதான் நோ சார். ஓகே 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 அதான் நீங்க வந்து புரிஞ்சு படிக்கணும். அந்த புக்குள்ள அந்த டூ யூ நோ அதெல்லாம் படிக்கணும். அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. மேத்ஸை வந்து நீங்க எழுதி பார்த்து கணக்கு போட்டு பார்த்து படிக்கணும். சயின்ஸை வந்து அப்ளை பண்ணி படிக்கணும். இங்கிலீஷை பேசி படிக்கணும். சோசியல் சயின்ஸை மனப்பாடம் பண்ணி படிக்கணும். இந்த ஒரு சூத்திரத்தை நீங்க ஓரளவுக்கு மனசுல வச்சுட்டீங்கன்னா யூ வில் கம் அப் வித் ஃப்ளையிங் கலர்ஸ் இன் யுவர் லைஃப். உங்க லைஃப்ல நீங்க வெற்றிகரமா வருவீங்க. உங்க அப்பா அம்மாவுக்கும் உங்களை வந்து பெருமைப்படுவாங்க. உங்க பக்கத்துல வீட்டுக்கு பரவாயில்ல இந்த பையன் நல்லா பண்றானே, பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா பண்ணுது அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு நல்ல நல்ல கோர்ஸ் கிடைக்கும், நல்ல நல்ல வேலையும் கிடைக்கும். க்ளோஸ் பண்ணிடலாமா? இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் வேற ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. சொல்ல விரும்புங்க. நோ சார். ஓகே வெரி குட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த இவ்வளவு நேரம் பேசி. தேங்க்யூ சார். We will meet again on some other day. இன்னைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு சயின்ஸ் கிளாஸ் இருக்கு. மேடம் வருவாங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே சார். எனக்கு ஒரு டவுட். தேங்க்யூ ரம்யா மேடம். நீங்க உங்களுடைய அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். சார் சொல்லுமா மதீனா. எனக்கு ஒரு டவுட் சார். ஈவினிங் எத்தனை மணில இருந்து கிளாஸ் சார்? என்னம்மா? ஈவினிங் எத்தனை மணில இருந்து 6 கிளாஸ்? மணிக்கு. ஸ்கிரீன் ஃபுல்லா தெரிய மாட்டேங்குது, விட்டு விட்டு கேக்குது சார் அந்த கிளாஸ்ல. இல்ல அது என்னோட கிளாஸ் அப்படி இருந்திருக்கும். அந்த மேடம் கிளாஸ் அப்படிதான் இருக்கா? நேத்து அப்ப இருந்துச்சு, இப்ப நல்லா கேக்குது. இப்ப நல்லா. அன்னைக்கு நான் வேற இடத்துல உட்கார்ந்துருந்தேன். இனிமேல் அதை கரெக்ட் பண்ணிடுவோம். டோன்ட் வரி. ஓகே சார். டெய்லி கிளாஸ் உண்டா சார்? டெய்லி இல்ல. இந்த என்எம்எம்எஸ் கிளாஸ் வந்து வெள்ளி சனி ஞாயிறு 6:30 மணிக்கு இருக்கு. 3 நாள் இருக்கு. ஓகே சார். ஓகே. அப்புறம் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து திங்கள் ஐ திங்க் இன்னொரு நாள் ஞாயிறு காலையில 11 மணி, திங்கள் ஈவினிங் 6:30 மணி நினைக்கிறேன். ஹிந்தி கிளாஸ் வந்து ஃப்ரைடே இருக்கு. ஒவ்வொரு இருக்கு. அது நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்கம்மா மதீனா? எந்த குரூப்லயா? இல்ல இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கீங்களா? VPY ன்னு ஒரு குரூப் இருக்கு. இல்ல குரூப் இல்ல. உங்க நம்பர் சொல்லுங்க. உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. 95 ஒரே நிமிஷம் இருக்குமா. 95 97 46 3658 3658. ஓகே மதியானம் போட்டுக்கிறேன். நான் ஒரு குரூப்ல ஆட் பண்றேன். அப்ப எல்லாமே வரும். எல்லா விவரமும் வரும். ஓகே சார். நீங்க குரூப் இல்லாதனால இதெல்லாம் தெரியல. நீங்க ஏதோ ஒரு குரூப் இருந்தா கூட எல்லா குரூப் இன்ஃபர்மேஷன் அதுல வரும். ஓகே சார். ரம்யா மேடம் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. உங்க பசங்க எல்லாம் நல்லா வரணும் என்னோட வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு முறை சந்திக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சௌந்தர்யா தேங்க்யூ.